நாய் போய் எந்த பாஷையில பேச முடியுமா? நம்ம ஊனாமலத்துக்கு போயிட்டு நேரா ஊருக்குள்ள வரும்போது மாங்காப்பு பக்கமா ஒரு துண்டு பிஸ்கட் போட்டுட்டா நீ ஒரு வருஷம் கழிச்சு அந்த வழியில வந்தாலும் அந்த நாய் உன்னை பார்த்தா பேசுற பாஷை வேற. இது ஏமாத்துற இல்லைங்க, இது கவர்மெண்ட் மாத்திர.
வாங்கி வந்துட்டீங்களா? வந்துட்டோம். கரெக்டா இருக்கீங்களா? கண்டிப்பாவா? சுகருக்கும் ஒரே மாத்திரை, பிபிக்கும் ஒரே மாத்திரை. அதான் வெட்டி ஏன்னா ரோட்ல போட்டுருந்தவங்க அதே சாப்பிட்டுக்கலாம். என்னத்த? அந்த மாத்திரை தான். ஏங்க என்ன மாத்திரை தான்? சுகருக்கும் அது, பிபிக்கும் அது. அப்படின்னா ஏதோ ஒரு மாத்திரை எது சாப்பிட்டுக்கிட்டான். ஏதோ ஒரு பொண்ணாக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டாது. ஐயோ புண்ணா. அது சாப்பிட்டா நோய் நல்லாயிருமா? ஏய் ஓய் நாய் போய் என்ன பாஷை பேசும்? அது பேசுற பாஷை ஒண்ணு. எப்படி? பிஸ்கட் போட்டவன பார்த்தா அது பேசுற பாஷை என்ன தெரியுமா? என்ன பேசும்? ஓ வாலாட்டம். அதே எப்பயுமே இந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆகாதவன் திடீர்னு ஊருக்குள்ள வந்தா அது பேசுற பாஷையா வேற. என்னப்பா பாஷை பேசுறது போய்? என்ன பாஷை? அந்த நாயை என்ன பாஷை பேச போது? ஆமாண்ணே, நான் தான் நாய்களுக்கு நாட்டாம, எங்க அப்பா செவிட்டாம, எங்க தாத்தா குருட்டாம, எங்க அம்மா பாலாம, உனக்கு யாகப்பட்டவ என் மேல உனக்கு போறாம. கண்டிப்பா இருக்குது, போறாம இருக்குதுன்னா என்ன வாய்க்குண்ணே நாய் நாட்டாம எல்லா கோழிக்கு பண்ண வச்சிருக்கிறாங்க, ஆட்டுக்கு பண்ண வச்சிருக்கிறாங்க. இவன் நாய்க்கு பண்ண வச்ச மாதிரி நாய் நாட்டம் பண்றான். ஆமா நான் எப்படா நம்மளால தப்பு தப்புன்னு பேசுனேன். அவ படம் நடிக்கிறது விட்டு கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம். செட் ஆகி 7-8 வருஷம் ஆகுது. நான் எப்ப போயிடா தப்பு தப்புன்னா ரொம்ப தவறான வார்த்தை பேசுறீங்க இந்த இடத்துல வந்து. நீ எந்த செவராண்டா? சாமாடி செவராண்டா. அது இல்லண்ணா இப்போ தப்பு தப்பா பேசுற. இன்னொன்னு தெரியுமா? என்ன? ஒருவனை பார்த்தா ஒருவன் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கணும் முதல்ல. ஒருத்தனை பார்த்தா ஒருத்தன் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கணும். அண்ணா அது எங்க விக்குது, எந்த கடையில விக்குதுன்னு சொல்லுங்க, கிலோ எவ்வளவுன்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு 4 கிலோ கொடுத்து போயிடலாம். மரியாதை மரியாதை. அது எப்ப கொடுக்கணும்? காலையில கொடுக்கணுமா, இல்ல மத்தியானம் கொடுக்கணுமா, இல்ல சாயங்காலம் கொடுக்கணுமா, இல்ல லைட் போட்டு பின்னாடி கொடுக்கணுமா, லைட் ஆஃப் பண்ணிட்டு கொடுக்கணுமா? கை ஒரு மாற்றமா வருதப்பா. பின்ன மரியாதை என்பது எப்படி தெரியுமா? எப்படி? மார்க்கெட் போனாலும் கிடைக்காது, கடையில கிடைக்காது, எந்த ஊருக்கு போனாலும் கிடைக்காது, லைட் போட்டாலும் கிடைக்காது, லைட் ஆஃப் பண்ணாலும் கிடைக்காது. சரி, மரியாதை என்பது அது உங்கள்கிட்ட எங்கிட்டயுமே இருக்காது. நான் போட்டு வந்த ட்ரெஸ் வேற, அத நிக்கால் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் போட்டேன். இது போடும்போது பாத்தீங்கன்னா மரியாதை எங்க தொங்குச்சு? அது தொங்காது, தொங்கறது கிடையாது. மனிதக்குள்ள என் மனிதக்குள்ள இருக்காது. எப்படி இருக்குது தெரியுமா? சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, எப்படி எப்படி பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னங்களா இருந்தாலும் சரி, மரியாதை என்பது என்ன தெரியுமா? என்ன மரியாதை கொடுத்து வாங்கணும். எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு சின்ன ஒரு 5 வயசு பையன் வச்சுக்க. 5 வயசு பையன் இந்த வழியில போறா, இதுல போறா. டேய் தம்பி, டேய் எங்கடா போற நீ? நான் எங்க போறேன் நீ? அதே அந்த பையனே அந்த போற பாரு, அந்த பையனாவே. ஆமா தம்பி, எங்கப்பா போற நீ? ஐயா, பூனாமலையத்துக்கு அடுத்து பழைய ஊர்ல மாரியம்மா திருவிழா போட்டுக்கிறாங்க. எல்லாம் பொங்கல் வச்சு பூஜை செஞ்சு அம்மனை வழிபட்டுட்டாங்க. இன்னைக்கு நைட்டு தெருக்கூத்தா, சாமி கும்பிட்டு தெருக்கூத்து பாக்கலான்னு போறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன். முதல்ல எங்கடா போறேன்னு சொல்லும் போதா நான் எங்க போறேன் ஏடா கேக்குறேன்னுமா. தம்பி எங்கப்பா போறேன்னா? ஐயா இங்கதான் சாமி கும்பிட்டு ஆட்டமாக போறேன்னுமா. மரியாதை என்பது அதுதான். ஓஹோ, பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, மரியாதை என்பது இதுதான். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். அது அப்பப்ப கொடுத்து வாங்கிக்கணும்பா. சரி, கொடுத்து வாங்கிக்கலாம் விடு. ஏய் இனிமேல ஒரு ஊருக்கு ஒருத்தன் ஐயா அஜா நோயா. ஓய் என்ன
ஆனா எங்க ஐயா இவ்வளவு பெட் ஆயிட்டாரா? நோயா பெண்ட் ஆகல, நான் தான் பெண்ட் ஆயிட்டேன். எப்படி? தாய்க்கு தலை வணங்கி நீ யாருக்கு வணங்குவியா யாருக்கு வணங்க மாட்டியா தெரியாது. ஆனா முதலிய வணங்கக்கூடிய தெய்வம் தாய். 10 மாதம் 300 நாட்கள் நம்மை கருவறையில சுமந்து இந்த தெருவிதில நடக்க வச்சு அழகு பாக்குறா பத்தியா? அவளுக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்துல எந்த தெய்வம் இல்லை. இப்ப இந்த சாமிக்காக எல்லாமே வேலை செஞ்சாங்க. ஆமா, இந்த சாமி யாரு வீட்டுக்கானா போய் ஏமா எனக்கு மாவேலை கிடைக்கலன்னு கேட்டுக்குதா சாமி? இல்ல ஏன் எனக்கு பொங்கல் வைக்கலன்னு கேட்டுக்குதா? ஏன் கடாய் வெட்டலன்னு கேட்டுக்குதா? ஏன் வீட்டுக்கு வரமறை கூப்பிடலன்னு கேட்டுக்குதா? அது கேட்கல. அது கேட்காது. பெத்தவள் இருந்தால் மட்டுமே. அக்கா ஊர்ல இருக்கிறாரு அவளுக்கு சொன்னியாப்பா? ஒன்னும் வெளியில இருக்கிறான்னு அவனுக்கு சொன்னியா? ஒப்ப இல்ல, ஒப்பனுக்கு பதிலா அவங்க சித்தப்பன் தான் அப்ப ஸ்தானத்துல வச்சிருக்காங்க. சித்தப்பனை கூப்பிட்டியா அப்படின்னு கேக்குற சாமி யாரு? அம்மா. தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை, அன்னைய பிதாவும் முன்னோடி தெய்வம். இந்த ஆலயத்தை தொழுவது சாலவன் நன்றே. ஏன் நம்ம வாரம் ஒரு வாட்டி சாமி கும்பிடணும்? ஏன் மாசத்துக்கு ஒரு வாட்டி விரதம் இருக்கணும்? ஏன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி திருவிழா செய்யணும்? அது மேலாண்டு ஊர்லயே சண்டை, கீழாண்டு ஊர்லயே சண்டை. இது திருவிழாவுக்கு எதுக்கு சாமி கும்பிடணும்? ஏன் அந்த சாமியை பத்தி நமக்கு சண்டை வரணும்? பணம் பிரச்சனை. பணம் பிரச்சனை பின்னாடி எதுக்காக நாம சண்டை போட்டுக்கணும்? ஏன் போட்டுக்கணும்? போன வருஷம் 2000 ரூபாய் பிரிவு போட்டீங்க, இந்த வருஷம் 500 ரூபாய் சேர்த்து போட்டுக்கிறீங்க. அதுதான் பணம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, இவன் எங்க அடிபட்டு போனாலும் அதுதான் சொல்லணும். முதல்ல சொன்னாங்க இப்படி இல்ல. நான் முதல்ல போன வருஷம் எல்லாம் 2000 ரூபாய் பிரிவு போட்டேன். 2500 ரூபாய் ஒரு தலைக்கு பிரிவு போட்டிருக்கேன். எதுக்கு ஏன் தலைக்கு போட்டீங்க அப்படின்னு அது சாதாரணமான விஷயம். அது பெருசாக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்மளை பத்தி பெருசாக்குவது நமக்கு ஆகுது. அது இல்ல, இந்த ஊருக்கு ஒரு பொருள் வேண்டும். ஊருக்கு ஒரு ஊர் வண்டி இருந்தா ஊருக்கு பொருள் வேண்டும். அது என்ன பொருள்? அது என்ன பொருள்? 3 பொருள். ஆமா, என்ன பொருள்? ஒன்ன கட்டி வைக்கணும், ஒன்ன கட்டி வைக்கணும், ஒன்ன நட்டு வைக்கணும், ஒன்ன நட்டு வைக்கணும், ஒன்ன வெட்டி வைக்கணும். அது என்ன? என்ன சொன்னீங்க? அண்ணா, ஒன்ன கட்டி வைக்கணும், ஒன்ன கட்டி வைக்கணும், ஒன்ன நட்டு வைக்கணும், வெட்டி வைக்கணும், ஒன்ன வெட்டி வைக்கணும். ஏ கே ஹே? நான் படிக்கவில்லை. படிக்காத காரணத்துல சில விளக்கு நமக்கு தெரியாது. பாய் போட்டுதாங்க நாங்க போய் எவ்வளவு படுத்துக்க போ. ஆனா படுத்தலப்பா, ஸ்கூலுக்கு போனதே கிடையாது நான். ஓ, ஸ்கூலு. சரி. ஆனா பள்ளிக்கூடம்பா அந்த இடத்துக்கு போனதே கிடையாது. போனது இல்ல. விளக்கு தெரியாது. தெரியல. அதாவது எனக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார்கள். உனக்கு ஒரு வாத்தியார். ஆமா, இங்க ஒரு வாத்தியார் இருக்கிறார். அந்த வாத்தியார கூப்பிட முடியா? இல்ல, கூப்பிட்டியா? கூப்பிட்டு வரேன் நானே. கூப்பிடு. ஏன் வந்தாரு? வாருங்கள் நீங்கள். ஓ சிசியா, இப்ப நம்ம ஊருக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. ஓ சிசியா. ஓ சிசியா. ஏய் சிசியா. ஓ சிசியா. சிசியாவனா ஆளு. சிசியா ரெடி பண்ணிடுங்க. நம்ம போய் சாப்பிடுறது கடமை தான் இருக்குது. ஓகே. அப்படியே சாப்பிட போவோம். சிசியா, என்ன காரணமா இவ்வளவு வேகமா அழைச்சிருக்க? என்ன காரணம்? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. ஒரு ஆள் வந்திருக்காரா? அவர் உட்கார்ந்து கால் வலிக்குதா? வலிக்குதா? அது நான் உட்கார சொன்னா உட்கார மாட்டாரு. ஆமாமா. சரி, நீங்க வாத்தியார் இல்ல, நீங்க உட்கார சொன்னா ஒரு உட்காருவாரு. ஓ அப்படி இல்லையா? வந்தவனே தம்பி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. சரி, சொல்ல தெரியவில்லை. உங்களுக்கு சொல்ல தெரியல. சரி, அதனால எங்க வாத்தியார் இருக்கிறாரு அப்படி கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சரி, இருந்தாலும் அவரு கேட்க ஒரு கேள்வி நீ தான் பதில் சொல்லணும். ஓஹோ, நான் பதில் சொல்லணும். அப்படியா? சரி, அப்படி ஓரம் பண்ணிடு. நான் அதாவது கேள்வி கேட்டாலும் கூட்டு வரணும். சரி. என்ன? இவரு தான் எனக்கு வாத்தியார். இவன் தான் உங்களுக்கு வாய் தெரியா? ராமசாமிக்கு போட்டுட்டியா? நீதானே வாயை தோற. வாயை தோறா மண்டலம் ஜூவாட்ட அவ்வளவு பேசுறேன். நீதானே வாயை தோற. வாத்தியாரு வணக்கம். நானேதான் வாத்தியாரு. உங்க சிஷியனை கேட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. எங்க வாத்தியாருக்கு தெரியும். அங்க கேட்டுக்க வந்துட்டாரு. இந்த ஊருக்கு 3 பொருள் வேண்டும். 3 பொருள் வேண்டும். ஒன்ன கட்டி வைக்கணும், ஒன்ன நட்டு வைக்கணும், ஒன்ன வெட்டி வைக்கணும். ஓஹோ, அதே எங்க சிசினுக்கு தெரியல. அவனுக்கு தெரியல. சரி, அவன் வண்டியில போகும்போதால தூங்கிடுறான். அதனால நமக்கு சொல்லிட்டு போனாலும் அவனுக்கு தெரியல. சரி, ஒன்ன கட்டி வைக்கணும். ஆமா, ஒன்ன கட்டி வைக்கணும் சொன்னா ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல சந்தையில போயிட்டு ஒரு
வெள்ளாட்டு கடையை புடிச்சு வந்து இந்த கம்பத்துல கட்டி வைக்கணும். அதுக்குதான் என்னதான் கட்டி இருந்தாலும் கற்றுவரை நத்து மகனே. ஆமா கட்டி வச்சாச்சா? உன்னை நட்டு வைக்கணும் சொன்னா அவன் என்ன மாதிரி பொக்கா பையன், அவனுக்கு எதுனா தெரிஞ்சா? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப அதுதானே சின்ன பையனா இருக்கிறான், அதனாலதான் சிசினா வச்சிருக்கிறான். அவனுக்கு புண்ணாக்கு போட்டு வளர்ந்துக்குவான். 1 கிலோ யூரியா வாங்கி போறேன். அதுவும் போடு. சரி உன்னை நட்டுங்கன்னு சொன்னா நேரா 12 மணி கடை சேர்ந்துடுறான். 12 மணிக்கு? ஆமா. ஐயோ 12 மணி கடை சேர்ந்துடுறான். இப்போ ஒரு ஆஃபா புள்ள எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல நட்டு வச்சிடணும். நீங்களாம் விட நீங்க வாத்தியாரு ஏற்கனவே ஊரு நாறு நட்டு உடஞ்சு குடிசை வந்து அதான் முடி நிக்குது. சரி மறுபடியும் நீ அதிலே விட்டு அனுப்புற. இதான நட்டுங்கன்னு சொன்ன இல்லையா? நட்டு வச்சாச்சு. வெட்டி வைக்கணும்னு சொன்னா இந்த கம்பத்துல கட்டி வச்சுக்கல கடாயை, அந்த கடாயை வெட்டி நல்லா பானல் போல ஃப்ரை பண்ணிட்டு அந்த வச்சிருக்கும் பாத்தி அந்த ஆப்ப அதை உடைச்சு நல்லா சாப்பிட்டு ஐயா புல் தண்ணி ஐயா புல் தண்ணி இது கோட்ல நட்டு வைக்கிறது, கடாய கட்டி வைக்கிறது, காத்தால வெட்டி பிரியா பண்ணி தட்டு போறது இல்ல. இது ஊருக்கு கேடு. அப்ப நான் சொன்னது தப்பா? தப்பாத ஊம்பு தப்பா மனுஷன் என்ன எப்படி தெரியுது? இதெல்லாம் ஊருக்கு தேவை. வேற என்ன? இந்த ஊருக்கு பொதுவான இடம் இருக்க வேண்டும். அந்த இடத்துல இப்படி ஒரு கோயிலை கட்டி வைக்கணும். அந்த கோயிலுக்கு முன்பாக வேப்ப மரமா அரச மரமா 2ல ஒன்று நட்டு வைக்கணும். அந்த மரத்துக்கு அருகிலே பாவம் போக்கும் தீர்த்தம் ஒன்னும் குளத்தை வெட்டி வைக்கணும். கோயிலை கட்டி வைக்கணும், மரத்தை நட்டு வைக்கணும், குளத்தை வெட்டி வைக்கணும், கெடாய கட்டி வைக்கணும், கோட்டை நட்டு வைக்கணும், காலையில வெட்டி பிரியாப்பி சிந்து போறது. இதுதான் ஊருக்கு தேவை. இது இல்லாவிட்டால் நாம தினந்தோறும் கூப்பிடக்கூடிய தெய்வம் தாய், அம்மாவதான் வணங்கணும். சரி போய் உங்க தம்பி அனுப்பு. எங்க பாத்தாரு கரெக்டா நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிருக்கணுமே. அவன் கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டான். ஒன்னு ஓய்ப்பு வாங்குற கேள்வியா? ஒன்னு ஓய்ப்பு எழுதி போட்டு கையெழுத்து போட முடியாத ரிட்டர்ன் போனதா? முன்னோரு கேள்வி ஓய்ப்பு வாங்கும் போது உசுறு போயிடுச்சான். 3 கேள்வி சொல்லிட்டு போயிட்டான் அவன். எனக்கு சொல்ல முடியவில்லை. கரெக்டா சொல்லிட்டான். கோயிலை கட்டி வைக்கணும், மரத்தை நட்டு வைக்கணும், குளத்தை வெட்டி வைக்கணும். இந்த கேள்வியா? என்ன சரி, ஆனால் அதாச்சு. சரி சரி விட்டுடுன. இனிமேல் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எல்லாம் சாப்பிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கணும். ஒரு ஆளுக்கு எத்தனை கிலோ அரிசி? ஒரு ஆளுக்கா? ஏன்டா ரேஷன்ல போறது சொல்றியா இல்ல கடையில வாங்குறது சொல்றியா? கடையில வாங்கி நம்ம சாப்பிடுவதற்கு கொண்டு வந்து சமையல் செய்யறது. ஒரு ஆளுக்கு 1/4 கிலோ அரிசி. ஆமா அவ்வளவு சாப்பிடுறீங்களா? அண்ணா அவ்வளவு தேவையில்ல. ஒரே ஒரு கிலோ இருந்தா போதும் ஒரு ஆளுக்கு. ரொம்ப கம்மி, 1/4 கிலோ அதிகம். சரிண்ணா சரிண்ணா, நீ அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கணும். சரிண்ணா. ஏன்னா நீ சோறு தான் சாப்பிட்டுங்களா? இல்ல, பசங்க எல்லாம் பண்டிகைக்கு வந்துட்டு ஆய் உக்காந்தாங்க, எல்லாம் உக்காந்து சாப்பிட்டு வந்தோம். நல்லா இருந்திருக்கு. மனுஷனை கேக்குற கேள்வியாடா கேக்குற நீ? சரிப்பா, இன்னொன்னு என்ன ஒரு டவுட். என்ன டவுட்? ஆனால் இப்ப வந்து நீ யாரு என்பது எனக்கு தெரியாது, நானு யாரு என்பது உனக்கு தெரியாது. நான் தெரியுமா? என்ன பண்ண பாத்திருக்கிறியா? நெவர். நான் பாக்கல. இல்ல. ஆனா இவ்வளவு தூரமா இவ்வளவு கேள்வி உள்ள பதில நான் சொல்றேன், நீ கேக்குற, நானும் சொல்றேன். ஆனா இப்ப தெரியாம தான் பேசுறேன். என்ன? நீ யாரு? நான் யாரு? எந்த ஊரு? எந்த ஊரு? எங்கிருந்து? நான் இங்க வந்தேன். இங்க வந்திருக்கிறேன். தெரியாது, நான் என்னன்னோ கேட்டுக்கிறேன். ஓஹோ, இது உனக்கு தெரியல.
சரி என்ன இவ்வளவு விளக்கமா கேக்குறல நான் யாரு என் பேரு எந்த ஊரு ஒப்பங்கம்மா யாரு நீ என்ன கேக்குற அதுக்கு முன்னாடி நீ யாரு உன் ஊரு ஒப்பங்கம்மா யாரு நீ எனக்கு சொல்லு அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன் என்ன கேக்குறான்பா என்ன நான் இவனை கேக்குறேன் இவன் என்ன கேக்குறான் தம்பி இங்க பாரு தலைமுறைக்கு நீ தண்ணியே குடிக்க முடியாது விக்கிலேட்டே சேர்த்து போக வச்சிருவேன் அக்கால வேலி போட்டு செல்ல ஆன் பண்ணி விட்டு என்கிட்ட அட்ரஸ் கேட்டுக்கிட்டு ஊருக்கு ஒரு ஆள் அங்க வைக்கிறான் எங்க கல்லூரி அரங்கத்துல இந்த போன்ல நான் என்ன பேசுன்னு அதை கேட்டு வீட்டுக்கா போய் ஆடு வீட்டுல இருக்கிற டிவி பிரிட்ஜு கட்டில லொட்டு வச்சுக்கலாம் தூக்கி பார்த்து அது ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துக்கிறேன் நீ செல்ல ஆஃப் பண்றா பேமானி அப்பதான் மின்னுக்கு சவுண்ட் வருது பண்ணு இப்ப நீ யாரு உன் ஊரு உன் பேரு ஒப்பங்கம்மா யாரு எல்லாம் சொல்லு சொல்லணும். ஆமா. ஆனால் நல்லவனா கெட்டவனோடு தெரிஞ்சுக்கணும். ஆமா. நீ என்ன பத்தி? உன்னை பத்தி. நான் திருப்பத்தூர் மாவட்டம். எவ்வளவு நேரத்துக்கு மாவட்டம்? அதானே கரண்ட் இருந்தா ஆட்டுமா கரண்ட் இல்லைன்னா ஆட்டுமா? மாவட்டம் இல்ல மாவட்டம். ஓ மாவட்டம். திருப்பத்தூர் மாவட்டம். அதான் வட்டம். திருப்பத்தூர் தாலுக்கு. அதுலயே தாலுக்கு. ஜவாதுமலை. ஓ ஜலவாதிமலை. ஜவாதுமலை. ஓ ஜவாதுமலை. அந்த மலை மேலே புதூர் நாடு. புதூர் நாட்டுல வாசல் ஏக்குது. நான் யார் தெரியுமா? யாரு? எங்க அப்பா யார் தெரியுமா? அப்பா யாரு? கட்டியன். ஓ அப்பா கட்டியன். எங்க அப்பா கட்டியன். கட்டிய மகன் என் பேரு குட்டியன். உன் பேரு குட்டியன். என் பேரு அப்பா கட்டியன். என் பேரு குட்டியன். எங்க அம்மா முனியம்மாள். ஓ முனியம்மா. ராஜ்குட்டி. முனியம்மா பெத்த செல்வமே. அப்பா கட்டியன். நீ குட்டியன். ஏ குட்டியா? ஓ ஏய் அந்த குட்டியும் சேர்த்து 15-16 வருஷம் ஆகி போச்சு. இப்போ தாத்தாவா அவள அந்த குட்டி இல்ல. எங்க அப்பா அப்பா கட்டியன் நீ குட்டியன். சரி குட்டியா. குட்டியே கறந்தா. சரி குட்டியா. அப்பா கட்டியன். அம்மா முனியம்மாளுக்கு தாலி கட்டத்தை நீ பாத்தியா? குட்டியன் அம்மா முனியம்மாளுக்கு தாலி கட்டத்தை நீ பாத்தியா? இப்ப எங்க அப்பா எங்க அம்மாளுக்கு தாலி கட்டினா எப்படா பாத்துருக்க முடியும்? பொறுப்பாக்கு அப்பா அம்மாளுக்கு தாலி கட்டாத பார்க்காத புள்ளாது தருதல புள்ள. எங்க அப்பா எங்க அம்மாளுக்கு தாலி கட்டா நான் ஈடு பக்கத்துல உக்காந்து பாத்துட்டே தான் சொல்றானே. என்ன எப்பயுமே பாரு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுனா தாலி கட்டி ஒரு வருடமோ 2 வருடமோ அதன் பிறகுதான் நீ பிறந்த பிறகு அப்புறம்தான் அப்பா யாரும் உங்க யாரும் தெரியும். ஆனா அப்ப பிறந்து இருக்க மாட்டேன். அப்படியா? தாலி எப்பறம் பாத்துருக்கேன். நான் தான் ஈடு பக்கத்துல உக்காந்து பார்த்தா ஈர மந்திரம் சொல்றான்னு சொல்றேன். என்னன்னு சொல்றான்? சுக்லாம்பிரதாய நம நம சிவாய நம அகங்காரகாய நம. இந்த புள்ளை இவனை விட்டு சீக்கிரமா வாடி போயிடுமா? வாழும்போது ஒரு புள்ளையை பெற்று விட்டு வாடணுமா? அது ஊரு ஆட்டம் திடீர்னு ஆயிரம் திடீர்னுமா நாசமா போயிடுமா குடிச்சவர் ஆயிடுமா? ஐயர் சொல்றான். அப்ப எங்க அப்பா தாலி எடுத்து 3 முடிச்சு போட்டு எங்க அம்மா கழுத்துல கட்டுறான். அதை நான் எட்டி பார்த்து இருக்கிறேன். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பிறந்திருக்கே மாட்டா. அப்படியெல்லாம் உனக்கு டவுட் தானே? எங்க அப்பா எங்க அம்மாளுக்கு எப்படி தாலி கட்டினாரு அதை நான் எப்படி பார்த்தேன்னு உனக்கு தெரியல. தம்பி நான் எப்படி பார்த்தேன்னு தெரியுமா? எப்படி பார்த்த நீ? எங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி. ஆமா நான் முத பொண்டாட்டி புள்ள. எனக்கு 7 வயசாக்கும் போது எங்க அம்மா செத்துட்டா. எனக்கு 8 வயசாக்கும் போது எங்க அப்பனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அந்த பொண்ணு எனக்கு என்ன ஆகணும்? ஆனா உங்க அம்மா இறந்துட்டா. அம்மா இறந்த பிறகு இன்னொரு பொண்ணை பார்த்து உங்க அப்பா நீங்க தாலி கட்டுறாரு. ஆமா
அதுவும் அம்மா தான் ஆகணும். அந்த அம்மாவுக்கு எங்க அப்பா தாலி காட்டுறது நல்லா காதுக்கு நான் இருபுஜாவும் மிடுவேன். நாசக்கோள் மாயா புலசக்குள்ள பிள்ளையா போல இதை முன்னே சொல்லி தொலைவிட வந்தானே. நான் மின்னே சொல்லிருந்தேன்னா நீ மினியாட்டாய் எடுத்துக்கிட்டு காங்கிராட்டு போறதுக்கு போயிட்டு ஓ, அதுதான் சொல்லல. சரிப்பா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவங்க பேசுறியே, ஆனால் எங்க இருந்து என்ன ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கிற, என்ன வேலை வந்திருக்கிற? இது தெரியல. இது தெரியல. அண்ணே, இது தானாக நாடு தனமிருந்த சீமை மற்ற நாட்டுக்கு சரிசமானமான நகரம் நமது ஊனாபாளையத்த பழையமான நகரம். இந்த மாநகரத்திலே அம்மனுக்கு திருவிழா செய்து அன்னபோஜனங்கள் அளித்து உற்றார் உறவினர்கள் அழைத்து அம்மனுடைய அருளை பெற்று ஓர் இரவு கிராமிய தெருக்கூத்து நாடகம் என்று சொல்லக்கூடிய கிராமிய கதையை விட வேண்டும், அம்மனுடைய அருளை பெற வேண்டும் அப்படி என்று சொல்லி நாடகத்தை விட்டிருக்கிறார்கள். என்ன நாடகம் இது? அம்மனுக்கு காலையில இருந்து அபிஷேகம் ஆராதனை முடிஞ்சு விட்டு செய்து ஆனால் வீட்டுல உருகி கொண்டு இருந்தா நம்மளுக்கு பலன் கிடைக்காது. இல்லை, நம்மள வரம் கிடைக்காது. வரம் கிடைக்க என்ன நிகழ்ச்சி வச்சா ஒரு இருவர் கண்விழி திரிக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன நிகழ்ச்சி வச்சா ரெண்டு உருகாம இருக்கப்படி சொல்லி எல்லாரும் ஆலோசனை பண்ணி, ஆனா எத்தனை நிகழ்ச்சி இருக்குது? 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம். ஆனா என்ன நிகழ்ச்சி வச்சா வெளியில உறங்காம இருக்க வேண்டும். தெருக்கூத்து நாடகத்தை விட்டிருக்கிறார்கள். இது என்ன நாடகம்? ஆனா பாரதத்திலே ஒரு பாகமாகிய ஒரு பாகம் என்று சொல்லக்கூடிய பகவத்தான் அரவான் சாபம். பகவத்தான் யாரு? இந்த அரவானுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஏன் அவனுக்கு சாபம் கொடுக்கிறான்? இந்த அரவணைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த அரவணைக்கு இந்த பகவத்தான் சுரை எப்படி சாபம் கொடுக்கிறான்? அதற்கு என்ன காரணம் அப்படி என்பதை இந்த இரவெல்லாம் நாம் கண்ணுட்டு பார்க்க வேண்டும், சரி, காதுட்டு கேட்க வேண்டும். அதனால இந்த நாடகம் சொல்லிட்டு ஆனா இந்த நாடகத்திலே ஆனா யாரோ வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இந்த நாடகத்திலே முதன்மையாக வரக்கூடிய ஆளு யாரு? டெல்லி என்று சொல்லக்கூடிய அசுராபுரத்தை செய்து வரக்கூடிய துணை துரியோதன மகாராஜன் இந்த பாக்கியமை நாடி வருகிறார். அன்னவரால் மற்ற விஷயம்